ஏன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா நேச்சுரல் ஃபைபர்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு மெட்டீரியல் வந்து மேக் பண்றோம்னு பார்க்கணும். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம்னா அபாகான் சிசல் வச்சு நம்ம ஒரு மெட்டீரியல் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ஒன் ஆஃப் த கேஸ் ஸ்டடி. இது ரிசர்ச்சுங்கிறது சும்மா நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ வி வாண்ட் டு கண்டக்ட் சோ மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அப்பதான் அது வந்து ஒரு ஃபைபரா கன்வெர்ட் ஆகி அது வந்து ரெசினோட பெனட்ரேட் ஆகி அதோட நார்மல் இதுக்கும் ரெசினோட பெனட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்குது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க மினி ப்ராஜெக்ட்டுக்கு சில பேர் வந்து காம்போசிட்ல பண்றீங்க இல்லையா, லிட்ரேச்சர்ஸ்ல என்ன படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க? வாட் ஆர் த திங்ஸ் விச் வாஸ் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கோ த்ரூ யுவர் லிட்ரேச்சர்ஸ்? இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த மெட்டீரியல்ல என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அதுபடி என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் அங்கிருந்து சாப்பிட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ உங்களோட பேஸ் எந்த மெட்டீரியல் ஃபைபரை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க? கோமுட்டி எடுத்துருந்தோம். கோமுட்டி, அதாவது சுகர் பாம். சுகர் பாம். ஒய்? இது வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கனால நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். அப்போ someone is already determined. ஸோ இந்த ஃபைபர்ல இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, டக்டிலிட்டி இருக்கு, ஸ்ட்ரென்தனிங் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தங்க வச்சிருக்காங்க. அதனால நீங்க த்ரூ லிட்ரேச்சர்ல அதை எடுத்திருக்கீங்க. இட்ஸ் வெல் அண்ட் குட். இது இல்லாம வேற எதுலயாவது அதோட லெவலுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்னு ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருக்கா உங்களுக்கு? இப்போ சுகர் பாம்ல நீங்க வந்து ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்னு எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எக்ஸப்ட் சுகர் பாம்பை தவிர வேற எதுலயுமே அந்த ஒரு கண்டென்ட் இருக்காதா? இருக்கும் சார். ஆனா இது மத்த நாங்க பார்த்த காம்போசிட் மெட்டீரியல்ல இதோட இது வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதனால நாங்க இது சார். சோ இப்போ ஜெனரலா எதெல்லாம் நம்ம நேச்சுரல் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம்? நேச்சுரலா எதெல்லாம் கிடைக்குதோ அது நேச்சுரல். ஒரு few எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க சார். பிளான்ட்ஸ் இப்போ உங்களோட பாடியில எது ஃபைபர்னு சொல்லுவேன்? போன்ஸ், ஹேர்ஸ். அது இல்லாம வெயின்ஸ், ஸ்கின் கடி ஒரு லேயர் இருக்கு, பாத்துருக்கீங்களா? இது எல்லாமே எடுத்துறாங்க. எப்படி பதப்படுத்தி எப்படி ஃபேப்ரிகேட் பண்றதுல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஜெனரலா தேங்காய் நார்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது வந்து கயிறு திரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்னது வரும், பெருசும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒன்னோட ஒன்று பெனட்ரேஷன் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்தனிங் நல்லா கிடைக்கும். ஒரு கயிறு எடுத்துட்டீங்கன்னா என் நம்பர் ஆஃப் கோகனட் ஃபைபர் வந்து பெனட்ரேட் ஆயிருக்கும். ஓகேவா? அது ஏதாவது வந்து நம்ம மிஷின்ல விட்டுருக்கலாம், இல்லை நாமளா வந்து திருச்சி கூட ட்ரை பண்ணிருக்கலாம். பட் இதுல வந்து எந்த விதமான நம்ம பாண்டிங்குமே கொடுக்கல, அதாவது ரெசிங்கிற கண்டென்ட்டே நம்ம கொடுக்காமயே வந்து அவ்வளவு பாண்டிங்ஸ் இருக்கு. ஸோ இன் அடிஷன் டு வி ஆர் ஆடிங் சம் அதர் ரெசின் கண்டென்ட் அப்படின்னம்னா வி மேக் அ ப்ராடக்ட் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் பண்றதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நவடேஸ் பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கோட புழக்கங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு CPU ஆகட்டும், இல்லை நம்ம மொபைல் கேஸ் ஆகட்டும், வாட் எவர் த திங்ஸ் எல்லாத்துக்கு மேலேயுமே பிளாஸ்டிக்ங்கிறது வந்து வேர்ல்டு வைட்ல இருக்கு. ஸோ இப்போ அதை வந்து ஆர்டிஃபிஷியலா நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஃபைபர்ஸோட போகணும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இது நமக்கு வேண்டான்னு தூக்கி நம்ம எரிஞ்சோம்னாலும் யூசர் பண்ணலையே அது மக்கிடணும் மண்ணோட மண்ணா. இது அதோட மெயின் அப்ஜெக்டிவ். அது இல்லாம பிளாஸ்டிக்கை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வி வாண்ட் டு கோ வித் நேச்சுரல் ஃபைபர்ஸ் ரிசர்ச். ஓகேங்களா? இப்போ உன்னோட ப்ரீவியஸ் பேட்ச் பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, இதுக்கு பேர் வந்து லூஃபா. ஓகேவா? இந்த ஃபைபர் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 ஷீல்டு மாதிரி இருக்கும். இதை லேயர் பை லேயர் நொங்கு கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணினா உள்ள இன்டீரியர் கட் பண்ணிட்டோம்னா இதை அப்படியே பிளாட் சர்ஃபேஸ்ல வச்சுக்கலாம். இந்த பிளாட் சர்ஃபேஸ்ல வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட டை டிசைன் ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரெசினை ஊத்தி டேரக்டா ஹோல்டு பண்ணலாம். ஆர்எல்ஸ் டைரக்டா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரைலையோ ஸ்கொயர் ட்ரைலையோ இதை அப்படியே ஃபீட் பண்ணி போட்டு நம்ம ஒரு டியூனிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான டைமென்ஷன்ல கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெனிலெஸ்டர்ங்கிற ஒரு பேராமீட்டர் தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஆல்ரெடி லிட்ரேச்சர்ஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் தே ஆர் யூசிங் தி எபாக்சி. ஓகேவா? ஸோ அப்ப அங்க ஒரு கம்பேரிசன்ஸ் வரணும். why epoxy is already is there, what is the need to switch over on the epoxy? ஏன்னா சரி, வெனிலெஸ்டர் எபாக்சில பண்ண முடிஞ்ச விஷயங்களை நாம வெனிலெஸ்டர்ல பண்ணா என்ன மாதிரியான நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக தான் நாம இதை பண்றோம். மேபி எபாக்சியோட இதே ஒத்து வந்துச்சுன்னா கம்பேரிசன் நம்ம சொல்லலாம். இப்ப எபாக்சி ரெசின் வாங்குற இடத்துல வெனிலெஸ்டரோட ரேட் கம்மி, பெனட்ரேஷன் அதாவது கியூரிங் ஆகிற டைமும் கம்மி. ஸோ இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜஸா நம்ம கொண்டு போகலாம். இதெல்லாம் நம்ம சொல்லணும்னா we want to do or conduct the experiments with the help of these natural fibers. ஓகேங்களா? ஸோ இந்த சுகர் கேன்ல ஆல்ரெடி ஒரு சீனியர் ஒன்று பண்ணியிருக்காங்க.
ஸோ சிலதுக்கெல்லாம் பிரேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சென்டர்ல ஆகும். ஸோ இந்த பெரிய பீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்டாண்டர்டு டைமென்ஷனோட போட்டிருக்கும். இது பார்த்தோம்னா அரௌண்ட் 17 சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா, இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா, இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2.5 mm. ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டையோட டிசைன். ஸோ இப்போ நம்ம இந்த கர்வேச்சருக்கு கட் பண்ணலினாலும் டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்டாங்குலரா இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டென்சைல்ல கொண்டு